ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் உங்கள்கிட்ட. வருஷம் நீங்கள் பர்த்டே கொண்டாடுவீங்க. அதில் உங்களுக்கு நிறையா பேர் கிஃப்ட் பண்ணுவாங்க. அதில் பல கிஃப்ட்ஸ் யூஸ்ஃபுல் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்க கிஃப்ட்ஸை நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் அதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது அந்த கிஃப்ட் பண்ணவங்களோட ஞாபகார்த்தமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்கள் ஞாபகார்த்தமும் இன்னொருத்தங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்க கிஃப்ட்ஸை ஏதோ ஒன்று நீங்கள் கிஃப்ட் பண்ணுங்கள். அப்படி தான் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிஃப்ட்டை கொடுக்க போகிறேன். நாங்கள் என்ன யாராருன்னா, நானும் என்னோடய ஒய்ஃபும். அப்படி கிஃப்ட் வாங்க போகிற பர்சன் யார் தெரியுமா? என்னோடய பையன் தாங்க. பேர் த்ரிஜன். ஆனால் நாங்கள் த்ரிஜன்னு கூப்பிட்றத விட நிறைய நிக்நேம் வச்சு தாங்க கூப்பிடுவோம், ஆசையாக செல்லமாக. ஏன்னா எங்களுக்கு அவன் தான் எல்லாமே. ஆனால் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கிஃப்ட்டை நாங்கள் இப்போ கொடுக்க போகிறது இல்லைங்க. அவனோட 16th பர்த்டே அப்போ தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போ அவனுக்கு ஜஸ்ட்டு 4 மாதம்தான் ஆச்சு. என்னடா லூசுத்தனமாக 16th பர்த்டேக்கு இப்போவே வாங்கி வச்சு கொடுக்குறாங்களே, அப்படி என்னடா வாங்கி வச்சு கொடுக்க போகிறீங்கன்னு கேட்காதீங்க. அதுக்கான ஒரு ரீசன் இருக்குது. அது என்ன ரீசனுங்கிறத இந்த அன்பாக்சிங் முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த டைரியை தாங்க நாங்கள் அவனோட 16th பர்த்டே அப்போ கிஃப்ட் பண்ணலான் இருக்கோம். ஏன்டா ஒரு டைரியை கிஃப்ட் பண்ணுறதுக்காடா இவ்வளோ பில்டப் கொடுத்துட்ருக்க நீயே அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் பேசுகிறது நல்லா கேட்குது. இந்த டைரியை எம்டியாக கொடுத்தாதாங்க இவ்வளோ பில்டப் பண்ணுறது தேவையில்லாத விஷயம். ஆனால் நாங்கள் இந்த டைரியில் பல விஷயங்கள் பண்ண போகிறோம். பேசிக்காக ஒரு விஷயம் நோட் பண்ணி பாருங்கள். நம்மளோட 16 வயசு வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்போம். நம்மளுக்கு இதுதான் கோல், அதை தான் நம்ம பண்ணணும், இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பெருசாக திங்க் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் ஒரு ஏஜ் வரும்போது நம்ம இதெல்லாத்தையும் கண்டிப்பாக யோசிப்போம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எங்களோட பையனை நாங்கள் 16th ஏஜுக்குள்ளே ஒரு மெச்சூரான பையனாக வளர்த்திடுவோம். அது வரைக்கும் அவன் லைஃப்பில் அந்த 16வது வயசு வர்ற வரைக்கும் அவனோட லைஃப்பில் என்னென்ன அச்சீவ் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த டைரியை வாங்கியிருக்கோங்க. அவன் அச்சீவ் பண்ணுறதுக்கும் இந்த டைரிக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? நம்மளாம் சின்ன வயசுலேருந்து எவ்வளவோ பண்ணியிருப்போங்க. சின்ன சின்ன சிலுமிஷங்கள், சின்ன சின்ன சேட்டைகள், அது எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுட்ருக்க மாட்டோம். அதே போல் நம்ம பேரண்ட்ஸும் நம்மக்கிட்ட அதை பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ இருந்த டெக்னாலஜி அப்படி, இப்போ இருக்கிற டெக்னாலஜியே வேறங்க. ஸோ நம்ம குழந்தைங்களோட மெமரிஸை சின்ன சின்ன சேட்டையிலேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ணி வைக்க முடியும். இந்த மாதிரி தான் நாங்கள் ரொம்ப நாளாக யோசிச்ச ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம். அது என்னென்னா, இப்படி ஒரு டைரியை வாங்கி அவன் அச்சீவ் பண்ணுறது, அவன் பண்ணுற சேட்டை எல்லாத்தையும் நம்ம ஒரு பிக் எடுத்து, அதான் ஃபோட்டோ எடுத்து இந்த டைரியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இந்த டேட்டில் இப்படியெல்லாம் பண்ணான் அப்படின்னு எழுதி வைக்க போகிறோம். இதே மாதிரி அவனோட 16 வயசு வரைக்கும் என்னென்ன பண்ணுறானோ அது எல்லாத்தையும் நாங்கள் பண்ண போகிறோம். சரி, அப்படி இவ்வளோ நாள் ஆச்சுல்ல, என்னடா உன் பையன் பண்ணியிருக்கான்னு நீங்கள் கேட்பீங்க. இன்னையோட அவனுக்கு 123 நாள் ஆச்சுங்க. இப்போ வரைக்கும் அவன் பல சேட்டை பண்ணியிருக்கான். எல்லாத்தையும் நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம். 2 விஷயம் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. அவனோட 60வது நாள்லைங்க, அவன் பிறந்து சரியாக 60 நாளில் அவன் தூங்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் பண்ணுவான். அவனோட வாயை அவனே சப்பிட்டு இருப்பாங்க. அதை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், செம்ம சிரிப்பாகவும் இருக்கும். எவ்வளோ தடவை வாயை எடுத்து விட்டாலோ அதே மாதிரி உட்காந்து சப்பிகிட்டே இருப்பான். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதையும் நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் சரியாக 100வது நாளுங்க, 100வது நாளில் அவன் குப்புற விழுந்தான். அதையும் நோட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கரெக்டாக 110வது நாள் இல்லைங்க, கலர்ஸ் எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு முன்னாடி டாய்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்போம். அதை பார்த்து கரெக்டாக எடுத்து வாயில் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி நிறைய நோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பல விஷயம் நோட் பண்ணி அவனோட 16வது அப்போ நாங்கள் கிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும்
பண்ணி காட்டணும் அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது சில பல விஷயங்கள் பண்ணுங்கள். அவங்கள எப்போவும் சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருங்க. என்றைக்கும் தனியாக மட்டும் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி பண்ணாட்டாலும் வேறு ஏதாவது மாதிரி யோசிச்சு நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுசாக தோணும், அதை நீங்கள் பண்ணுங்கள். எங்களுக்கு இந்த விஷயம் தான் தோணுச்சு, நாங்கள் இதை பண்ண போகிறோம். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணணும்னு நினைப்பீங்க, தாராளமாக பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட குழந்தைங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஐடியா கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் டபக்குன்னு அமுக்கி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். பாய்.